கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 4வது நாளிலே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை பொருளாதார வசதிகள் ஒரு மனிதன் மீது இறைவன் அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்கு உரிய ஆதாரம் இல்லை. இறைவன் நமக்கு வசதியை தந்திருந்தாலும் வறுமையை தந்திருந்தாலும் அது இறைவனுடைய நேசத்திற்குரிய அடையாளம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்த படைப்பாக நாம் நம்புகிற, அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடை என்று நாம மதித்து போற்றுகிற, நம்ம உயிரினும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் வறுமையான வாழ்க்கைக்கு தான் தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் நினைத்திருந்தால் அவங்களுக்கு இந்த உலக சுலைமான் நபி கொடுத்த மாதிரி செல்வத்தை கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த நிலையில வைத்ததன் மூலமாக நமக்கு எவ்வளவு நெருக்கடி கஷ்டம் வந்தாலும் அதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு அப்படியே பனி போல கரைஞ்சு போயிடும். நம்ம என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, நம்ம படுறலாம் கஷ்டமா? என்ன பொருளாதாரம்ல எல்லாத்தையும் பொருளாதாரம் இருக்காது. அந்த பொருளாதார வசதி வாய்ப்புகள்லாம் 1%, 2%, 5% மக்கள்கிட்ட தான் குவிந்திருக்கும் உலகம் பூரா. அப்ப மீதி உள்ள மக்கள்லாம் நடுத்தரமாகவும் ஏழைகளாகவும் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம சிரமப்படுறோமே, கொஞ்சம் வசதி இருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் நம்மளை இப்படி சோதிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே என்று நமக்கு நினைப்பு வந்தால், நமக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கொண்டாந்து மனக்கண்ணில் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே போயிடும். ஆஹா, அதை விட நம்ம நல்லா இருக்கிறோமே, அவங்களை விட நம்மளை நல்லாத்தான் நல்லா வச்சிருக்கிறான், அல்ல நம்மளை விட அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இப்படி நினைத்து பாருங்க. வேற எந்த மருந்துனாலும் கிடைக்கிற ஆறுதலை விட இந்த மருந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி, உணவு அவங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க, அவங்களுடைய உடை எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க, அவங்க தட்டுமுட்டு தளவாடன்னு என்ன வச்சிருந்தாங்க, அவங்க வீடு என்ன மாதிரி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமா ரெக்கார்டு இருக்கிறது. அதை பார்த்தோம்னா நம்மளை அறியாமலே நம்ம கண்கள்ல ரத்த கண்ணீர் வடியும். இப்படி எல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு செம்மையா ஒழுக்கமா நேர்மையா இருக்க இயலுமா? இந்த மாதிரி ஒரு வறுமைக்கு கூட ஒரு மனிதரால் அவ்வளவு ஒரு உறுதியாக இருக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் நமக்கு வந்தா முக்காவாசி தற்கொலை பண்ணிக்கிறோம். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு உள்ள ஒரு மனிதன் தற்கொலை செய்வான, அதை தூண்டுகிற அளவுக்கு உள்ள ஒரு வறுமை. அந்த மாதிரி வறுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சஹல் அவர்கள் சொல்கிறார்கள், மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுலன் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடை இருக்கல, அந்த மாவை சலிக்கக்கூடிய சல்லடை, அதை பயன்படுத்தினதே கிடையாது. அப்ப பிற்காலத்தில் இதை சொல்றாரு அவரு. அப்ப பிற்காலத்தில் உள்ளவர் கேட்கிறாரு, அது எப்படிங்க சல்லடை இல்லாம இப்படி சாப்பிட முடியும்? ஒரு மாவு ஒன்று சொன்னா அதுல எல்லாம் உமியுமே எல்லாம் கலந்து இருக்குமே, அது சல்லடையில சலிச்சு உமிய தனியா பிரிச்சு மாவை தனியா பிரிச்சா தானே உள்ள இறங்கு, இது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, குன்னா நத்ஹனுஹு, திருக வச்சிருப்போம் வீடுகள்ல, கோதுமையை போட்டு திருகையில அப்படியே அரைக்குவோம். மில் எல்லாம் கிடையாதுல, ரைஸ் மில்லு கோதுமை மில்லாம் அந்த காலத்துல கிடையாது, நம்மளா தான் அரைச்சிக்கிறணும். அப்ப கோதுமையை போட்டு திருகையில நம்ம அரைக்குவோம். அரைச்ச உடனே திருகை எந்த அளவுக்கு அரைக்கும்? அவ்வளவு துல்லியமா அரைக்குமா? அரைக்காது. ஏதோ கொஞ்சம் ஒரு ரவா சைஸுக்கு தான் என்ன செய்யும், அதனால அரைக்க முடியும். அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாயினால ஊதுவோம். ஊதுனோட உமியெல்லாம் பறந்து போயிடும். மீதி உள்ளதை தண்ணியை குழைச்சு அதை உருட்டி சாப்பிடுவோம். ரொட்டி செஞ்சு சாப்பிடுறது இல்ல, 3 மாசம் அடுப்பு புகையிலையே. ரொட்டி செஞ்சு அதுக்கு என்ன வேணும், அதுக்கு குழம்பு வேணும், அதுக்கு பல ஏற்பாடுகள்லாம் வேணும், என்ன வேணும், பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். இப்படி உங்களுக்கு சாப்பிட இயலுமா? இந்த மாதிரியான ஒரு உணவு சாப்பிடக்கூடிய நிலையில நம்ம ஒருவராவது இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை திருகையில் அரைக்கப்பட்ட மாவை ஊதி விட்டுட்டு அதை குழைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு இருந்திருக்கிறது என்ற செய்தியை புகாரியில 5413வது வசனமாக ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனிதர் வயிறு நிறைய சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கிறது, அரை வயிற்றுக்கு சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. ஆனா நம்ம காலத்துல இந்த அரை வயிறு கால் வயிறுங்கிற டாபிக்கே கிடையாது. அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா சாப்பாடு கிடைக்காது. காசு வச்சிருந்தா கூட அரிசி கிடைக்காது. ரேஷன் கடையில போய் கியூல நிக்கணும். அதுக்கு ஒரு முத நாளே போய் படுத்து கிடந்தா தான் அடுத்த நாள் 2 கிலோ அரிசி போடுவான்.
அரிசியும் தரமாட்டான். வாரத்தில் ஒரு நாளைக்கு அரிசி தருவான், மீதி நாளைக்கு வந்து பச்சை பயிறு, பனிப்பயிறு அந்த மாதிரி அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறங்க ஒரு நிலைமை எல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருந்தது. இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருகின பிறகு, அதனால உற்பத்திகளும் அறிவுகளும் வளர்ந்த பிறகு எவ்வளவு வேண்டாலும் காசு இருந்தா வாங்கிடலாம், எத்தனை மூட்டை வேண்டாலும் நினைச்சலாம், காசு கூட இருக்குமே தவிர கிடைக்காதுங்கிற நிலைக்கு இல்ல. உணவு கிடைக்கலங்கிற நிலை இன்னைக்கு இருக்குதா? வாங்குற காசு இல்லைங்கிற நிலை தான் இருக்குமே தவிர, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு அரிசி வேணும்னா வாங்கலாம். 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அரிசி வேணும்னு நினைச்சா சென்னையில வாங்கிட முடியும். அப்ப அந்த அளவுக்கு உணவுகள் கிடைக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல என்ன இருக்கும்னு கேட்டா சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்புறமேல அடுத்த நாளைக்கு சாப்பிடுறது கஷ்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய சக்கரவர்த்தியாக ஒரு ஜனாதிபதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் மாஷபிய ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு ஸலாசத்தி ஐயாமின் ஹத்தா குபில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கிற வரை 10 வருஷம், ஒரு நாள் 2 நாளைக்கு இல்ல இது சொல்ற விஷயம். மதீனாவுக்கு வந்ததுல இருந்து மரணிக்கிற வரை என்றால் எவ்வளவு காலம்? 53வது வயசுல வர்றாங்க மதீனாவுக்கு, 63வது வயசுல மௌத்தா போறாங்க. 10 ஆண்டு காலம் 3 நாள் வயிறார சாப்பிட்டது இல்லை. வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வயிறார சாப்பிட்டால் 2 நாளைக்கு வயிறார சாப்பாடு கிடைக்காது. சும்மா கால் வயிறு அரை வயிறு அப்படித்தான் கிடைக்கும். மறுபடியும் ஒரு 3 நாள் ஆகும். மறுபடியும் இந்த வயிறு நிறைய கொஞ்சம் வயிறு நிறைய இந்த பிரியாணி அப்படி சாப்பிடுறது இல்ல, இந்த மாவை குழைச்சு கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறதுக்கு தான். இந்த மாவையே வயிறு நிறைக்கிற அளவுக்கு சாப்பிடுவதை கூட, அதுவும் அரை வயிறு கால் வயிறுக்குத்தான் அந்த கோதுமை மாவு உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதுவாச்சும் வயிறு ஃபுல்லா கிடைக்குமான்னா 3 நாளைக்கு தொடர்ச்சி அப்படி கிடைக்காது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிக கோதுமை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்குருவாங்க. அடுத்த நாளைக்கு இருக்காது, ஒரு உருண்டை ஒரு வடையை சாப்பிடுற மாதிரி 2 வடையை சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட்டு பேசாம இருந்துக்குவாங்க. அது உயிரை காப்பாத்துமே தவிர ஒரு மனிதனுடைய இந்த ஆசை அடக்காது. சாப்பிடுறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, நிம்மதி, அது வராது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு போதும். அந்த மாதிரி சாப்பிட்டார்கள் என்கிற செய்தி புகாரியில் 5374, 5416, 6454, 6687, 5423 இவ்வளவு எண்கள்ல புகாரில நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும், இப்படி நம்மள ஒருவராவது இருக்கிறோமா? நான் வயிறு நிறைய சாப்பிடுறது 3 நாளைக்கு ஒருக்கா தாங்க வயிறு நிறைய சாப்பிடுறேன், மத்த நேரம்லாம் என்ன இல்ல வயிற்றுக்கு பத்தலன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கிறோமா? கஞ்சியோ கூழோ ஃபுல்லா ஏறிக்கிறோமா இல்லையா? குடிக்க சாப்பாடு தரத்துல வேண்டாம் வித்தியாசம் இருக்கும். பிரியாணியா வேண்டாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குமே தவிர சாப்பாடுடைய தரம் வேண்டாம். நம்ம பணக்காரங்களை தனியா இருக்கு, ஏழைக்கு தனியா இருக்கு. சாப்பாடு அளவு 5 நாள் வயிறு நிறைய குடிச்சிருவீங்களா இல்லையா? வயிறுல காவயிறு பத்தலைங்கிற அளவுக்கு இருக்குமா? வீட்டுல என்னைக்காவது வந்து இவ்வளவுதான் தருவோம் நம்ம வீட்டுல சொல்லியிருக்காங்களா? யார் வீட்டுலயாச்சு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறோங்க. ஒரு ஏழை வீடா இருந்தாலும் குடிசை வீடா இருந்தாலும் பொண்டாட்டி என்ன செய்வா, இன்னும் போட்டுக்கிறங்க, இன்னும் போட்டுக்கிறங்கன்னு சொல்லி போதுங்கிற அளவுக்கு நீங்க சாப்பிடல இல்லையா? அப்ப நம்மள யாரு இந்த வறுமையில் இருக்கிறோமா? ஒரு ஆளு இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரே ஒரு மனிதனாவது, ஒரு முஸ்லிமாவது இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறோமா? அப்ப நமக்கு அல்லாஹ் வந்து நமக்கு வறுமையை தந்தால், இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் டாபிக் வறுமையை தந்தால், சரி அல்லாஹ் நன்மையை நமக்கு சோதிக்கிறான். ரசூலுல்லாஹ்வே சோதிச்சிருக்கும் போது, இந்த வறுமையை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரையே சோதிச்சிருக்கும் பொழுது நம்ம ஏமாத்துறோம். அதோட கொஞ்சம் நல்லா தர வச்சிருக்கிறான். அவ்வளவு பெரிய நம்ம தாங்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி சோதனையை தரலையே. அதுல வந்து 10ல் 1 100ல் 1 தான் நம்ம கொடுத்திருக்கிறான் என்று நீங்க நினைத்து பார்த்தால் உங்களுக்கு இருக்கிற வறுமை, கஷ்டம், பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி கொண்டாந்து மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க, எல்லாம் ஓடி போயிடும். இப்படி பாக்குறோம். அதே மாதிரி வந்து இந்த 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுறாங்களா வயிறு கூட, அதை கூட சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல மாஷபி ஆலு முஹம்மதி மின் ஹுபுசின் மஅதூமின் ஸலாஸத் ஐயாமின் ஹத்தா லஹிகல்லா, அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும், மௌத்தாவர வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்போடு கூடிய ரொட்டி சாப்பிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல 2 மாசத்துக்கு அடுப்பு போயாட்டாலும் இன்னைக்கா ஒரு நாளைக்கு அடுப்பு பத்துவாங்க. ஆனா குழம்போட ரொட்டி சாப்பிடுவாங்களா? குழம்புடன் கூடிய ரொட்டி, வெறும் ரொட்டியை தான் சாப்பிட்டு இருக்காங்களே. ரொட்டி சாப்பிட்டா கூட சால்னாவோட கூடிய ரொட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொட்டிக்கு சால்னா தான், சாதாரண குழம்பு தான். இந்த குழம்பு கிடைத்திருவிட்டால் 3 நாளைக்கு மறுபடியும் கிடைக்காது என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று புகாரியில 5423வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான மாவில், சலித்த மாவில் செய்யப்பட்ட ரொட்டியையோ எண்ணெயில் பொரிக்கப்பட்ட இறைச்சியோ அவங்க சாப்பிட்டது கிடையாது. இறைச்சி சாப்பிட்டா என்ன செய்வாங்க, சுட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்குமே தவிர அதுக்கு என்ன வாங்கணுமே,
அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த இறைச்சியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. விருந்துக்கு சிலர்கிட்ட போய் சாப்பிட்டுக்கிறாங்க, சில ஆளுக்கு அழைச்சிட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த பொருளாதாரத்தை கொண்டு வீட்டுல இது நடந்திருக்கா என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் அந்த வீட்டுல அந்த அளவுக்கு பணம் கிடையாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பைத்துல் மாலை தொட மாட்டாங்க. இது புகாரியில 5421 6457வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊழியரா இருந்தார்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஊழியர் எஜமானருக்கு பரிதாபப்படுறதுங்க பார்த்திருக்கிறீங்களா? எஜமானரா முதலாளியா இருக்கிறவர் ஊழியருக்கு பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்குவோம். முதலாளி தான் யாருக்கு பரிதாபப்படுவாங்க? வேலைக்காரருக்கு பரிதாபப்படுவாங்க. இங்க என்ன நிலைமைன்னு கேட்டா அனசரி பாக்குறாங்க, பாவமா இருக்கிற சூழ்நிலை கஷ்டமா இருக்கிறாங்களே, 2-3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்களே, நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டாந்து கொடுப்போம். இவர் ஊழியம் அனசு அவங்க வீட்டுல ஊழியம் பாக்குறாரு. ஊழியம் பாக்குறவர் கணக்கு பண்றாரு, நபிகள் நாயகத்தை பாக்குறாரு. அவங்க சாப்பிடுறதுக்கு ஒழுங்கா சார் 2-3 நாள் ஒண்ணு சாப்பிடாம இருக்கிறாங்களே, ஒண்ணுமே கிடைக்காம இருக்குது, நம்ம ஏதாவது கொண்டு வருவோமே அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. அவர் என்ன பெரிய கோடிச்சு வர்றதா? அவர் நிலைமை அது மாதிரி உள்ளதுதான். அங்க என்ன இருக்கு வீட்டுல இருக்குன்னு கேட்டா சலிக்கப்படாத மாவில் செய்த ரொட்டி. கோதுமை இருக்கு பாருங்களேன், கோதுமையில 2 கோதுமை இருக்கிறது. அந்த தோலை உரிப்பீங்கல்ல, தோல் நெல்லு மாதிரி இருக்கும், நெல்லை உரிச்ச அரிசி இருக்கும்ல, அந்த மாதிரி கோதுமையிலையும் கோதுமையோட அரிசி தனியா இருக்கு. நம்ம விக்கிற கோதுமை எல்லாம் கோதுமை அரிசி தான். அதுக்கு முன்னாடி கோதுமைக்கு கவர் நெல்லு மாதிரி கவர் போட்டிருக்கும். அது சாதாரண மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கோதுமையத்தான் திரிப்பாங்க. இந்த உரிச்ச கோதுமையை திரிச்சா பாதி மாவு குறைஞ்சு போயிடும். அதனால என்ன செய்வாங்க, அது நெல்லையே திரிக்கிற மாதிரி வைங்களேன். நெல்லையே மாவா அரைச்சா எப்படி இருக்கும்? நம்ம நெல்லையே போட்டு மிஷின்ல போட்டு அரைச்சி அரிசியை மாவா ஆக்காம நெல்லையே கொண்டே மாவாக்குனா என்னவாகும்? அரிசி மாவா அதுல கலந்துருக்கு, அந்த நெல்லு மாவா தவிடும் சேர்ந்து கலந்துருக்கும். தவிடும் மாவும் கலந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். அந்த மாவுலதான் ரொட்டி சுட்டு சாப்பிடுறாங்க அனசு வீட்டுல. ஏன்னு கேட்டா அது ஒரு லிட்டர் 1 கிலோவுக்கு 10 ரொட்டி செய்ய முடிஞ்சா இதுல 20 ரொட்டி செஞ்சு விடலாம், உமியும் சேர்த்துக்கிறதுல. அதனால அதை உடைக்க மாட்டாங்க, முழுசா அப்படி கோதுமையை போட்டு மாவாக்கி அந்த மாவுல தயாரிக்கப்பட்ட ரொட்டி தான் வீட்டுல இருக்கிறது. அதையும் கொழுப்பு இருக்குல்ல, அந்த கறியெல்லாம் வரும் இல்லையா, அதுல இருந்து எடுக்கிற கொழுப்பு என்ன செய்வாங்கன்னு கேட்டா உருக்கி உருக்கி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காலத்து கிராமங்கள்ல நீங்க பழைய ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தைய கூட இந்த மாதிரி எண்ணெய்கள் நெய்கள்லாம் அதிக புழக்கம் இல்லாத காலங்கள்ல வீடுகள் என்ன செய்வாங்க, இந்த கறிகள்லாம் இருக்கு பாருங்களா, அதை அப்படி உருக்கி கறி குழம்புல வரக்கூடிய எண்ணெயெல்லாம் அப்படி எடுத்து வச்சு அதை அப்படி கொழுப்பா சேர்ந்து போய் அதை எதுக்காவது யூஸ் பண்ணாங்க தாளிக்கிறதுக்கு. அந்த கிராமங்கள்ல இன்னைக்கு அந்த கிராமங்கள்ல அந்த பழக்கங்கள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி வீட்டுல கொழுப்புகளை கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கொழுப்புல எல்லா வாசனை எல்லாம் கெட்டு போய் நாட்பட்ட வீட்டுக்கு போனா நாட்பட்ட கொழுப்பும் இந்த தீட்டப்படாத கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையில தயாரிச்ச ரொட்டியும் தான் இருக்கிறது. அதை கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு நான் கொடுத்தேன், அதை வாங்கி சாப்பிட்டாங்க. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ரசூலுல்லாஹ் பசியா இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேலைக்காரராக நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டுல இந்த மாதிரியான தீட்டப்படாத கோதுமையில தயாரிக்கப்பட்ட ரொட்டியையும் நீண்ட நாள் ஆகிவிட்டு கெட்டு போன வாசனை கெட்டு போய் விட்ட கொழுப்பு இருக்குத கொழுப்புல தொடுத்து சாப்பிடுறதுக்கான உள்ள இறங்கணும்ல, அதுக்கான இந்த கொழுப்பையும் கொண்டு வந்தேன். அந்த ரொட்டியை கொழுப்புல தடவை என்ன செய்வாங்க, கொழுப்புல நெய் மாதிரி அதை தடவை என்ன செய்வாங்க, சாப்பிட்டு கொண்டார்கள் அப்படிங்கறத இது ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்காங்க. இதை ஒரு உணவுன்னு இவர் எடுத்துட்டு வர்றாருன்னா அங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம இந்த மாதிரி ஒன்றை கொண்டு ஒரு ஆள் கொடுத்தா வாங்குவாரா? இது ஏன்டா இங்க கொண்டு நாய்க்கு போடுறாமோ, நம்மளே வேணா கொண்டு வந்தான்னு சொன்னா இது ஏன்டா இங்க கொண்டு வர்ற? அப்ப நம்ம எதை நாய்க்கு போடுன்னு சொல்லுவோமோ நாய்க்கு அப்படி போடவே இல்லை. இப்ப நாய்க்கெல்லாம் அப்படி சூப்பர் பிஸ்கெட் எல்லாம் போடுறாங்க. மனுஷனுக்கு வாங்குற பிஸ்கெட்டை விட நாய் பிஸ்கெட் விலை கூடவா இருக்குது. அப்ப நாயவே அந்த மாதிரி நம்ம கவனிக்கக்கூடிய காலத்துல மனிதனுக்கு எப்படி இருக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது எந்த வறுமைன்னு யோசிச்சு பாருங்க. இது எந்த மாதிரி ஒரு வறுமையில இருந்தா இதை மெனக்கட்டவர் எடுத்துட்டு இதை கொடுக்க இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிடன்னு இருந்தால் அந்த வறுமையா நீங்க வறுமையில இருக்கிறீங்க. யாருக்காவது அல்லாஹ் பொருள் வசதி இல்லாமல் ஆக்கினால் இதை நினைச்சு பாருங்க. நம்ம பெரிய பணக்காரங்க எல்லாருமே, இந்த சமூகத்தில் உள்ள 50 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பணக்காரா இருக்கலாம். நம்ம எல்லாருமே பணக்காரங்க கம்பேர் பண்றதானங்க.
பணக்காரன் தனி ஜாதியா? சில ஊர்ல பணக்காரனா இருக்கிறவன் இன்னொரு ஊர்ல பிச்சைக்காரனா போயிருவான். இந்த ஊர்ல பணக்காரனா இருக்கிறவன் கூத்தாண்டூருக்கு போனா, காயல்படுத்து போனா பிச்சைக்காரனா ஆயிருவான். ஏன்? அங்க எல்லாம் பணக்காரனா இருப்பான். இல்லாத பணக்காரங்கிறது வந்து நம்ம துபாய்க்கு போனா இந்த ஊர்ல பணக்காரனா இருக்க, அங்க போய் கார் ஓட்டுறான். கார் ஓட்டி நீங்க நம்ம ஊர்ல பணக்காரனா இருக்கிறான், அவன் துபாயில யாரு? அந்த பணக்காரன் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு வேலை லேபர். அப்ப இந்த பணக்காரங்கிறதுலாம் ஒரு கம்பேர் பண்ணி சொல்றதுதான். அந்த ஊர்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்வாங்க, எல்லாம் 1000 ரூபாய் வருமானம் உள்ளவனா இருந்தா 2000 ரூபாய் வருமானம் உள்ளவன் பணக்காரன். இதான் பணக்காரனுக்கு அளவுகள். எல்லாரும் 50000 ரூபாய் வருமானம் வரவனா இருந்தா 60000 வர்றவன் தான் அங்க பணக்காரன் ஆக முடியும். இந்த 50000 வருமானம் வரக்கூடியவன் பிச்சைக்காரன் இருப்பான்லங்க, அவன் வந்து 20000 வருமானம் வர்ற ஊருக்கு போனான், அவன் தான் பணக்காரன். அப்ப இந்த பணக்காரன் ஒரு கம்பேர் பண்ணி சொல்றதானே. அந்த மாதிரி இப்ப கம்பேர் பண்ணனா நம்ம பணக்காரா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்மள யார வேண்டாம் ஒரு பக்கத்தை வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம பெரிய பணக்காரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப 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 பயங்கரமான ஏழையாகவும் நாம ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோமே. அப்ப என்ன ஏழ்மையில ஒண்ணு எல்லாம் வச்சுட்டான்னு நினைக்கிற? எவ்வளவு கோடி தந்தாலும் அந்த அரைக்கப்படி அசைன முடியும் சாப்பிட முடியும். நீ என்ன கோடி கோடி அல்ல காசை தந்தா 200 கிராமுக்கு உனக்கு சோத்தை சாப்பிட முடியுமா? என்னத்துக்கு போட்டு ரொம்ப ஒரேடியா பேராசை பிடிச்ச அலைகிற? இப்படி நினைத்து பார்ப்பதற்கு தான் இது சொல்றோம். பொருளாதார விஷயத்துல வந்து இந்த பார்வை உங்களுக்கு வரணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது வந்து அல்லாஹ் தந்தாலும் தேடுவதற்கு முயற்சி பண்ணணும், தனி விஷயம். அது எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அப்படி வச்சு இப்ப ஒண்ணுமில்லாது போச்சு, நான் செத்து போக போறேன், என்ன வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையா? நிம்மதியே இல்ல, தூக்கமே வர. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இது நினைச்சுக்கிட்டே படுத்து தன்னால தூக்கம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே படுத்தா தன்னால தூக்கம் வருமா வராதா? இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. நாம நல்லா தான் இருக்கிறோம். சைக்காலஜிக்கலா இது எங்கேயும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இது ஒரு விஷயம். இது புகாரியில வந்து 2069லயும் 2508வது ஹதீஸ்லயும் நீங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்பானி கொடுப்பாங்க இல்லையா, ஹஜ் பெருநாள், அந்த நேரத்துல கொஞ்சம் கறி கொஞ்சம் செழிப்பா இருக்கும் எல்லாத்தையுமே. எல்லாம் அங்கங்க வீடு குர்பானி கொடுப்பாங்க, அது மாதிரி வசதிகளா இருக்குமா. அப்ப அந்த குர்பானில வரக்கூடிய ஆட்டுல கால்லாம் இருக்குல்ல, அந்த காலை வந்து குழம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு இறைச்சியான வச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த குழம்பு வச்சிருப்பீங்க, இறைச்சி குழம்பு. கொஞ்சம் நடுத்தரமான வந்து அடுத்த நாளைக்கு கொஞ்சம் சூடு காட்டி என்ன செய்வாங்க, ஒரு 2வது நாளைக்கு வச்சிருப்பீங்க. 10 நாளைக்கு யாராவது வச்சிருப்பீங்களா? 10 நாளைக்கு முந்தி வச்ச அந்த குழம்ப டெய்லி சூடு காட்டி தண்ணி ஊத்தி அதையே திருப்பி யாராவது சாப்பிடுவீங்களா? அதை யாராவது யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல, அந்த ஆட்டுக்காலை வச்சு நாங்க ஒரு குழம்பு வைப்போம். அந்த எப்ப ஹஜ் பெருநாள் நேரத்துல ஆட்டுக்காலை போட்டு குழம்பு வைப்போம், சால்னா வைக்குவோம். அந்த சால்னாவை 15 நாளைக்கு பிறகு அதை யூஸ் பண்ணுவோம். அந்த கால் அதிலே கிடக்கும், தண்ணியை ஊத்தி சூடாக்குறது, கால் அதிலே கிடக்கும். அந்த தண்ணியை ஊத்தி சூடாக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதையும் எடுத்து வைப்பாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. 2வது நாளைக்கு அதுதான், அதையே சாப்பிட்டு தொட்டுக்கிறது தானே. அது பாட்டு கால் பாட்டுக்கு அதுல கிடக்கும். இந்த ரொட்டியை அப்படி முக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த ரொட்டியை முக்கும் போது என்ன செய்ய கொஞ்சம் மென்மையாக்கிறோம். அது பெருநா நேரத்தில் பெருநா உணவு அவ்வளவுதான். அப்ப 15 நாள் வரைக்கும் வச்சிருந்து நாங்க எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேக்குறேன், இது எப்படிங்க எங்களுக்கு எல்லாம் முடியல, உங்களுக்கு எப்படி இது முடிஞ்சு? அவர் கேட்கிறார் ஆயிஷா நாயகி கிட்ட. அந்த காலத்து வறுமையை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? அந்த நாங்க பட்ட வறுமையை பத்தி இப்ப நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, குன்னா நர்பவுல் குரா, அந்த காலை இருக்க அந்த கால் ஆட்டுக்காலில் செஞ்ச குழம்பை நாங்கள் எடுத்து வைப்போம். அதை நாங்கள் சாப்பிடுவோம். 15 நாளைக்கு பிறகு சாப்பிடுவோம். 15 நாளைக்கு அதை வச்சு சாப்பிடுற பழைய ஆணத்தை வச்சு மிஞ்சினா கூட நம்ம செய்வோமா? ஒரு 10 பேருக்கு நம்ம சால்னா வச்சு போடுறோம். வச்சா 7 பேர் வெளியூர் போயிட்டாங்க, 3 பேர் தான் இப்ப இருக்கிறோம். மிஞ்சி போயிடும். மிஞ்சி போனா என்ன செய்வோம்? அதிகபட்சம் அடுத்த நாள் வச்சிருப்போம், இல்ல தூக்கி யாருக்கா கொடுத்துருவோம், தெருவில் குப்பையில கொட்டிடுவோம். அதான் நம்மளே 15 நாளைக்கு எல்லாம் யாரும் வச்சிருக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட வைக்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட 15 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்கணும், என்னடா எப்படி இந்த மனிதரால் இப்படி வாழ முடிஞ்சு? அவங்களுக்கு வாழ முடிஞ்சா நமக்கு அந்த வறுமை பெரிய கஷ்டமா தெரியுது? நமக்கு அந்த ஏழ்மை வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயமா தெரியுது? சகிச்சுட்டு போயிட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதுல இருந்து என்ன செய்யணும், நீங்க கத்துக்கிறீங்க. இது வந்து புகாரியில 5423வது ஹதீஸ்ல நீங்க பாக்குறீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க, உங்க யார வேண்டாலும் எடுத்துக்கலாம். இங்க இருக்கிறதுல யார் பரம ஏழை? அவரு பெரிய நடுத்தரமான ஆளு நான் சொல்லல. இந்த இருக்கிற இந்த சபையில, இந்த சென்னையில, இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவுல, இந்த உலகத்துல ஒரு ஏழை எடுத்துக்கிறங்க. அவன் வீட்டுல போய் வீட்டுல என்னமாவது இருக்குதான்னு கேட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு வீடு இருக்குதா? என்னமாவது உங்க வீட்டுல போனீங்கன்னா
ஏதாவது வீட்டுல இருக்காமான்னு கேட்டு, பசி பயங்கர பசியா இருக்கு, ஏதாவது வீட்டுல இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்களா? சோறு வேண்டாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில வீடுகள் சோறாக்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்கட் இருக்காது, ஒரு பொட்டுக்கல்ல இருக்காது, ஒரு பட்டாணி கல்ல இருக்காது, ஒரு வாழைப்பழம் இருக்காது. ஏதாவது ஒண்ணு வீட்டுல இருக்குமா இல்ல வாயில உள்ள போடுறதுக்கு? எதுவுமே இல்லைன்னு ஒரு வீடு உலகத்தில் இன்னைக்கு இருக்குதா? இருந்துச்சே, அவங்களுக்கு இருந்திருக்குத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வீட்டுக்கு வருவாங்க. ஹல் இந்தக்கும் செய்யுன், காலையில சுபுகு தொழுத உடனே வருவாங்க. ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. டீ கடைலாம் கிடையாதுல. இப்ப சுபு தொழுது டீ குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. டீ கடையெல்லாம் கிடையாது. தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க. ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் நோம்பா இருந்துக்கிறேன். எப்படி வீட்டுல போய் பசிக்குதுன்னு ஏதாவது கேட்டா, இந்த அது இருக்கு இது இருக்குது ஏதாவது சொல்ல, 2 பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? 2 பேரிச்சம்பழம் கூட இல்ல, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆன்சர் வந்துரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹல் இந்தக்கும் செய்யுன்னு சொன்ன உடனே இப்ப குல்நாளா இல்ல ஒண்ணுமே இல்லை என்று நாங்க சொல்லுவோம். அப்ப காலப இன்னி சாயிமுன், அப்ப நான் வந்து நோம்பாளியா இருந்துக்கிறேன். அப்ப காலையில் நீங்க சுபுக்கு பிறகு கூட நோம்பாளின்னு தீர்மானிக்கலாம். ரமலானுக்கு தீர்மானிக்க கூடாது. ரமலானுக்கு வந்து இரவுல தீர்மானிச்சிடணும். சுபுக்கு முன்னாடியே நம்ம நோம்பாளின்னு முடிவெடுத்து விட வேண்டும். ரமலான் நோம்பு கடமையான நோம்புக்கு. சுன்னத்தான நோம்பை பொறுத்த வரைக்கும் காலையில சுபு தொழுதுட்டீங்க, சுபு தொழுதுட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடல. திடீர்னு நினைக்கிறீங்க நம்ம நோம்பை இன்னைக்கு இருந்துருவோமே, ஆனா ஒண்ணு சாப்பிடாம இருந்திருக்கணும். சுபுல இருந்து 10 மணி வரைக்குமோ 8 மணி வரைக்குமோ 7 மணி வரைக்குமோ ஒண்ணுமே சாப்பிடாம இருந்துட்டீங்க. இப்படி நோம்பை இன்னைக்கு வேஸ்டா மத்தியானம் தேவை, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, மத்தியானம் சாப்பாடு தேவையில்லை போல இருக்கு, நைட்டுக்கு இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? நான் இன்னைக்கு தடுக்கப்பட்ட நாளான்னு பாருங்க. அந்த நாள் நோம்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட, அது வந்து வெறுக்கத்தக்க ஒரு நாளான்னு பாருங்க. இல்லையா நம்ம நோம்பு இப்படி இருந்தா அந்த நோம்பு செல்லும். இதுல இருந்து தான் செல்லும். நானா சொல்றேன், சட்டத்தை இங்க இருந்தா எடுக்கணும். நம்ம சட்டம் எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றது இல்ல, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கையில இருந்து இந்த சட்டம் நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? வீட்டுக்கு போறாங்க, ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. சுபுக்கு பிறகு ஒண்ணும் இல்ல, அப்ப நோம்பு. எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க, நோம்பாளி ஆயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதுல இந்த சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய நிலைமையும் தெரிஞ்சுக்கிறோம். இது எங்க இருக்கு? சஹீஹ் முஸ்லிம்ல 1951வது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப வீட்டுல வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்டு எதுவுமே இல்ல, பேசும்பளம் உட்பட இல்லன்னு ஒரு வீட்டுல சொல்வார்களா? யார் வீட்டிலாவது சொல்ல முடியுமா? உங்க வீட்டுல போய் உள்ள நுழைஞ்சா ஏதோ ஒரு 2 பேரிச்சம்பழம் கூட இல்லாம இருக்குமா? 2 பேரிச்சம்பழம் மதிப்புடைய ஒரு உணவு கூட இல்லாம இருக்குமா? வாயில கொஞ்சம் போட்டு தண்ணியை குடிக்கிறதா ஒண்ணுமே இல்லாம இருக்குமா? ஒண்ணும் இல்லாம இருந்திருக்குங்க அந்த வீட்டுல. அகில உலக சக்கரவர்த்திங்க அவரு. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி வல்லரசா இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு வல்லரசுக்கு அதிபர். அவர் பேரை கேட்டு உலகமே நடுங்குது. வல்லரசு நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருக்கிற அந்த நேரத்தில் வீட்டுல என்ன இல்ல? 2 பேரிச்சம்பழம் கிடையாது, சில நாட்கள்ல ஒரு ரொட்டி கிடையாது, கொஞ்சம் மாவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது என்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரியான கருத்து வந்து புகாரியில 1494வது ஹதீஸ்லயும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இந்த ஒருத்தங்க இறைச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க, பக்கத்துல இருந்து அவங்க அது வேண்டா இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்போம். இப்படி சில நேரத்தில் நாங்க சொல்லுவோம், சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில 1494வது ஹதீஸா வருது. இதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான சட்டங்களை, அந்த ஒழுங்குகளை, சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லுது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் கட்டுப்பாடை மீறி போக வேண்டும் நினைக்கிறீங்களே, அப்படி நினைப்பு வரக்கூடாது என்பதற்கு தான் இத முன்மாதிரி. இந்த நிலையில அந்த ரசூல் மீறினாங்களா? இந்த நிலையில என்ன வேண்டாலும் செய்யலாம். இந்த வறுமைக்கு அவங்க செஞ்சாங்களா? செம்மையா இருந்தாங்களா? அப்ப அதை நினைத்து நினைத்து நீங்கள் பார்த்துக் கொண்டீர்களே, ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விதியையும் எந்த ஒரு கண்ட்ரோலையும் நீங்க வந்து மீறவே மாட்டீங்க என்பதற்கு தான் இந்த பொருளாதாரத்துக்கு முன்னாடி இந்த பீடிகை நமக்கு மனசை பக்குவப்படுத்த வேண்டி இருக்கிறது. பண்பட்ட ஒரு நிலத்துல கொண்டு வதச்சா தான் அது வந்து பயன் தரும். நிலம் வந்து பண்பட்டா தரிசா இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுல என்னத்தை போட்டு சொன்னாலும் அதனால எந்த ஒரு பயனும் இருக்காது. இதான் பண்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை தான் என்ன செய்யும்? நம்ம உள்ளத்தை பண்படுத்தும். பின்னாடி சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் கரெக்டா போய் நம்ம உள்ளத்துல பதிய வேண்டுமானால் நபிகள் நாயகத்தை அப்படி முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, நமக்கு எல்லாமே ஒரு பணி போல தெரிஞ்சுவிடும், சின்னதா தெரிஞ்சுவிடும். அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துறாங்க. பார்த்து கேக்குறாங்க, மா அஹ்ரஜகுமா, எதுக்கு நீ வெளியே வந்து நிக்கிறீங்க? மின் புயூத்திக்குமா, ஊட்ட விட்டுட்டு அது ஹாதிகிசா, இந்த நேரத்தில் இருக்கு, பட்ட பகல்ல வந்து நண்பகல்ல உச்சி வெயில்ல எதுக்கு தெருவில் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்கனவே அவங்க வெளியே வந்து என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. ஏன் வெளியே வந்து நிக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு தீவிர பசி ஒண்ணும் உள்ள வீட்டுல, எதுக்கு நாங்க வெளியே வந்து நிக்கிறோம் என்று கேட்டால் வீட்டுல எதுவுமே கிடையாது, வெளியே வந்து ஏதாவது திரட்ட முடியுமா, ஏதாவது கிடைக்குமா, சாப்பிட ஏதாவது வழி இருக்குமா, ஏதாவது வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு தேடுவதற்காகத்தான் நாங்க வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த இறைவன் கையில் இருக்கிறதோ அவன் மேல சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், ல அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்களை எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்தது. வீட்டை விட்டு உங்களை எது வெளியே கொண்டு வந்தது? பசி. உங்களை எந்த பசி இப்ப வெளியே கொண்டாந்து விட்டிருக்கிறதோ அந்த பசி தான் என்ன. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டா, ஏதாவது சோர்ஸ் இருக்குமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, தாங்க ஏழல, ஒரு நாப்பசி ரெண்டு நாப்பசி தாங்கல, மூணு நாப்பசி தாங்க ஏழுமா, அப்ப வெளியே வந்து ஏதாவது கிடைக்குதான்னு பதற நிலை வந்தால் அவ்வளவு நாளைக்கு பட்டினியா கிடந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு பஞ்சமான நேரமா இருந்திருக்கும். 3 பேருக்கு நடந்திருக்கிறதுனால டோட்டலாகவே அங்க ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச நிலை இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத நேரம், மழை தண்ணி இல்லாத நேரம், விவசாயம் நடக்காத நேரம், மாச கடைசி நமக்கு பஞ்சமா இருக்கும்ல, அரசாங்க ஊழியர்களுக்கு என்னவா இருக்கும், மாச கடைசி வந்து பஞ்சமா இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சில சீசன்கள் பஞ்சமா போயிடும். சில சீசன்ல உற்பத்தி ஆகும்போது ஆகா ஓகோன்னு இருப்பாங்க. அந்த சீசன்லாம் முடிஞ்சு வந்தோன்னு சில மாசம் செய்ய அட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதனால 3 பேர் வந்ததை பார்த்தா இது வந்து டோட்டலாவே அந்த சீசன் ஒரு மோசமான சீசனா இருந்திருக்குது. அப்ப அவங்க 2 பேர் வர்றாங்க, சக்கரவர்த்தியும் வர்றாரு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 10 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. அகில உலகத்துக்கு வழிகாட்ட வந்த அருட்கொடை என்ன செய்யறாரு, அவரும் வெளியே வர்றாரு. அட நீ எதுக்கு வந்து, அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நம்ம கூட்டாளி ஒருத்தர் இருக்காரு, ஊருக்கு வெளியில நல்ல தோட்டந்துறவோட வசதியா ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, விருந்துக்கு வாங்கண்டு, எப்ப வேணாலும் நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு, இன்னைக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு போறாங்கன்னு கேட்டா, அந்த பசியை தாங்க இயலாத நிலை வந்து ஒரு அன்சாரி வந்து ஏற்கனவே அவங்கள கூப்பிட்டு இருக்காரு, நீங்க கண்டிப்பா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும், எப்ப வேணாலும் நீங்க வரணும், எப்ப வேணாலும் போனாலும் அவர் தாங்கக்கூடிய ஆளு. அவர்கிட்ட கொஞ்சம் ஆடு மாடு மந்த ஒட்டகம்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு, தோட்டம் துறவெல்லாம் வச்சு கொஞ்சம் ஊருக்கு வெளியே கொஞ்சம் நல்லா சொகுசா கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாரு. அந்த அன்சாரி தோழத்தை 2 பேரும் கூட்டிட்டு போன உடனே அங்க பதறி ஒரு ஆட்டு அறுத்து பயங்கரமா விருந்தெல்லாம் போட்டு சாப்பிட்டு வந்தாங்க. அது வேற சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நியமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். அபூபக்கர் உமருக்கு என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்லிட்டு கூட்டு வர்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை. வீட்டுல பசியை தாங்குவதுல அவ்வளவு பயிற்சி பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பசியை தாங்குவாங்க, 2 நாள் பசியை தாங்குவாங்க. தாங்க இயலலன்னு சொல்லி வெளியே வர்றாங்க என்று சொன்னால் இந்த வறுமை உங்களுக்கு யாருக்கு இருக்கிறது? வீட்டுல பசி தாங்க இயல, இனிமே இது நிமிஷத்துக்கு மேல எங்களுக்கு தாங்க இயலாது அப்படிங்கிற அளவுக்கு பசியோட நம்ம யாராவது இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்திருக்கிறாங்க என்பதை முஸ்லிம்ங்கிற நூல்ல 3799வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நுஅமான் இப்னு பஷீர் அவர் ஒரு பெரிய சஹாபி. அவர் காலத்துல எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி அவர் வாழ்றாரு. அந்த காலத்துல எல்லாம் அந்த பழைய நிலையில மாறி போச்சு. பயங்கரமா காசு பணம்லாம் குளிக்க ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த ஜகாத்துங்கிற ஒரு புதிய பொருளாதார திட்டத்தின் காரணம், அதெல்லாம் பின்னாடி வரும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் எப்படிப்பட்ட செழிப்பை எல்லாம் ஏற்படுத்துது, அதனால பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால அந்த நாட்டில் உள்ள வறுமையை சுத்தமா ஒழிஞ்சி எல்லாருமே நல்ல ஏகபோகமா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப நுஅமான் இப்னு பஷீர் சொல்றாரு, அலஸ்தும் ஃபீ தஆமின் வ ஷராபின் மாஷிதும், நீங்க விரும்புனதை இப்போது உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, ரொம்ப காலமா ஆயிரல, இவர் சஹாபி, ரசூலுல்லாஹ் தான் மூத்தா போயிட்டாங்களே தவிர சஹாபாக்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சமா இருக்கிறாங்க. அப்ப ஏதோ 10 வருஷமா 15 வருஷமா ஆயிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போய் 2 வருஷம் 3 வருஷமா கூட இருக்கலாம், 5 வருஷம் 6 வருஷமா கூட இருக்கலாம். ஆனா சஹாபாக்கள் வாழக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த சின்ன காலத்துல தாபியன்கள் காலத்துல இதை பேசிக்கிறல, தாபியன்கள் காலத்துல பேசிக்கிட்டாங்கன்னா ஒரு 50 வருஷம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியும்.
இது சஹாபாக்களே பேசுங்க. சஹாபாக்கள்ட்ட போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, அலஸ்தும் ஃபீ தஆமின் வ ஷராபின் மாசித்தும், இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நினைத்ததை உங்களால் உண்ண முடிகிறது, நினைத்ததை சாப்பிட முடிகிறது, அந்த செழிப்பில் இப்ப இருக்கிறீர்கள். லகத் ரஅய்து நபியக்கும், உங்கள் நபியை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க யார நபி, தலைவர், வழிகாட்டி என்று சொல்கிறீர்களோ அவரை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். வமா யஜிது மினத் தகலி மா யப்லகு பிஹி பத்னஹு, பேரிச்சம்பழத்துல பல குவாலிட்டி இருக்குது. அஜு வாங்குறது நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, தகல்னு சொல்றது ரொம்ப லாஸ்ட் குவாலிட்டி. அது என்ன, ரொம்ப மட்டமா சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. பேரிச்சம்பழத்தை அந்த பறிக்கும் பொழுது எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுக்குமோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. ஒண்ணும் இல்லாத ஏழை ஜனங்க புறக்கிட்டு போய் சாப்பிடக்கூடியதுதான் தக்கல்ங்கிற ஒரு பேரிச்சம்பழம். இருக்கிறதுல மகா மட்டமானது, ஓசியா கொடுப்பதற்குரியது, காசுக்கு பஜார்ல விற்கிறதுக்கு உரிய தரத்துல உள்ளது கிடையாது. அவர் சொல்றாரு, இந்த மட்ட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வயிறு நிறைக்கிற அளவுக்கு கூட அது கூட கிடைக்கவில்லை உங்கள் நபிக்கு. அது கிடைச்சா கூட அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. வறுமையில இந்த மட்ட பேரிச்சம்பழம், சும்மா கொடுக்கிற பேரிச்சம்பழம் இருக்க, அது ஒரு 10 கிடைக்காதா, அதை போட்டு வைத்து நரைச்சுக்கிறோமே என்கிற அளவில் உங்களுடைய நபி இருந்திருக்கிறாங்க. நீங்க என்னடான்னு கேட்டா நினைச்சதை சாப்பிடுறீங்க, நினைச்சதை கொடுக்கறீங்க. அவர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு. அதை விட கோடி மடங்கு நம்ம வந்துட்டோம். அவர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, என்னத்தை பெருசா தின்று போறாங்க, அவங்களும் என்னத்தை பெருசா குடிச்சிருக்க போறாங்க, அவங்களும் பெருசாவெல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ரொட்டி சாப்பிட்டு இருப்பாங்க, ஏதோ குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்களே தவிர நம்ம சாப்பிடுற மாதிரி 72,000 வகையா சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களும் இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது வறுமையா தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, ஏப்பா உங்க நபி அப்படிலாம் இருந்திருக்கும் போது இப்படி இருந்துகிட்டு இதை போய் ஒரு தப்பா நினைக்கிறீங்களப்பா, மட்டமா நினைக்கிறீங்களப்பா அப்படின்னு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்றாரு. இது முஸ்லிம்ங்கிற நூல்ல 5282வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு ரொட்டி வச்சுட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆசைப்படுமா, ஆசை இருக்கத்தானே செய்யும், ஏதாவது குழம்பு ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. ரொட்டி கொண்டாந்து வச்ச உடனே ஏதோ ஒரு ஆசை இருக்குது, இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஏதாவது வாய்ப்பு இருக்குதாங்கிறதுக்காக வேண்டி கேட்கிறாங்க. குழம்பு ஏதாவது இருக்குதா, குழம்பு கொண்டு வான்னு நம்ம கேட்போம். என்னடி சோத்த வச்சிட குழம்பு எங்க கேட்போம், குழம்பு இருக்குதான்னு கேட்க மாட்டோம். கண்டிப்பா இருக்கு, மறந்துருப்பாங்க. அதனால நம்ம என்ன கேட்போம், குழம்பு இருக்குதான்னு நம்ம யாருமே வீட்டுல கேட்டிருக்க மாட்டோம். எங்க குழம்பு, ஏன் குழம்பு வைக்கல அப்படி கேட்போம். ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க, குழம்பு இருக்குதான்னு கேட்பாங்க. இருக்கும் இல்லாம இருக்கும். அப்ப கேட்டவன என்ன செய்யறாங்க, மா இந்தனா இல்லா கல்லுன், எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த வினிகர். கல்லுன்னா வினிகர் மாங்கல்ல, சிற்காம்பாங்க உருதுல, காடிமாங்கல்ல, இந்த ஊர்வாய்க்கெல்லாம் ஊத்துவாங்கல்ல சீக்கிரம் புளிச்சு போறதுக்காக வேண்டி, கறிலாம் சீக்கிரம் ஜீரணமா ஒரு இதுக்கு சமைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அதை ஊத்துவாங்க, காடிமாங்க, சிற்காம்பாங்க. அந்த காடி தான் இருக்கிறது, வினிகர் தான் இருக்கிறது, புளிப்பா இருக்கும். அது பெரிய டேஸ்டாவெல்லாம் இருக்காது, அது ஒரு புளிச்சு கிடக்கக்கூடிய ஒரு புளிச்ச தண்ணி, புளிச்ச காரியமாங்க. அப்ப எங்கள்கிட்ட அதுதான் இருக்கின்றவன அதை கொண்டு வா, வெறும் ரொட்டியை சாப்பிடுறோம்ல அதை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வர சொல்லி ரொட்டியை வினிகர்ல முக்கி அதை சாப்பிட்டுக்கிட்டு நிஅமல் உதுமுல் கல்லு, இந்த வினிகர் சூப்பர் குழம்பா இருக்குத, எப்படி வினிகர்ல முக்கிட்டு அப்ப எவ்வளவு அந்த நாக்கு எப்படி பக்குவப்பட்டிருக்கு. இப்போ சேகும் முறிதுன்னு வர்றானோ, இவன் போய் நல்ல 72 வகையும் சமைச்சு வைக்கக்கூடிய பணக்கார வீட்டுல போய் தின்ட்டு வர்றான், நாக்கு கட்டுப்படுத்த தெரியல. இந்த ஒரு ஆன்மீக தலைவர் என்ன பண்றாங்க, இந்த வினிகர் சிறந்த குழம்புங்கிறாங்க. அப்ப எப்படி வெறும் ரொட்டிக்கு பழகுன ஆளுக்கு இப்படித்தானே தெரியும். எதனால இப்படி சொல்ல முடிஞ்சு, அது எப்படி பழகுனாங்களோ அது மாதிரி சொல்ல முடியும். ஏசில இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது, அதனுடைய ஏசியுடைய அருமை விளங்காது. வெயிலேயே ஒருத்தனை காய போட்டுட்டு ஏசி வேணாம், இந்த ஃபேன்ல உட்கார வச்சா பயங்கர சுகமா இருக்கும். ஏசி தேவையில்லை. இப்ப உங்களுக்கு புழுக்கமா இருக்குல்ல, வெயில்ல நிக்கிறவன அடுப்புல சமையல் காரணம் கொண்டாந்து போட்டா என்ன அவன் புழுங்காது. அடுப்பங்கரையில் நின்று சமையல் செஞ்சுட்டு வர்றான அவனை கொண்டாந்து இப்ப இந்த ஃபேனுக்குள்ள உட்கார வச்சா உங்களுக்கு எது எரியுதோ அது அவனுக்கு குளிரா இருக்கும். ஏன், இதை விட நெருப்புல அவன் இருந்துட்டு வந்திருக்கிறான், அதை விட இது நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாவு உருட்டி தின்று இருக்கிறாங்க, அல்ல வெறும் ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சூப்பர் தானே. வெறும் ரொட்டியை சாப்பிட்டதை விடவும் அல்லது வெறும் மாவு உருட்டி சாப்பிட்டதை விடவும் இந்த வினிகர்ல முக்கி சாப்பிடுறது, கொழுப்புல தொட்டுக்கிட்டு, கொழுப்புல ருசியா இருக்கு, கொஞ்சம் சிரமம் இல்லாம தொண்டையில இறங்குமே தவிர டேஸ்ட் எல்லாம் ஒண்ணு இருக்காது. அதுல சாப்பிடுறதை விட இது நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் புளிப்பு இருக்குமா இல்லையா. அப்ப இது நல்ல குழம்பாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி முஸ்லிம்ல 3826, 3824, 3825 இந்த நம்பர்ல முஸ்லிம்ங்கிற நூல்ல இதை பார்க்கிறோம். அப்ப ஒரு வினிகரையே ஒரு சிறந்த குழம்பு என்று ஒரு மனிதரால் கருத முடியும் என்றால் அது எப்படிப்பட்ட வறுமை, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வாழ்க்கை.
என்ன வசதியில் அவங்க இருந்திருக்கிறாங்க நினைச்சு பார்க்கவே முடியல. எப்படி இந்த மனிதர் வந்து இப்படிப்பட்ட இந்த மனிதர் தான் இன்னைக்கு உலகத்துக்கு என்ன செய்யணும், அல்ல உலகத்திலே ஃபர்ஸ்ட் மனிதராக அல்ல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். அப்ப இந்த வறுமை எல்லாம் நம்மளுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆதாரம். அதே மாதிரி இதெல்லாம் உணவுகள். அந்த உணவை சாப்பிடுவோம்ல, உணவு சாப்பிடுறதுக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் அடுக்கி வச்சுக்கிற தட்டெல்லாம் வந்து அதுக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. 100 கணக்குல தட்டு அடுக்கி வச்சு வீட்டுல 3 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து தட்டுல 100 இருக்கும், குழம்பு வைக்கிற சின்ன சின்னது அதுக்கு கோப்பையில 100 இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன இருக்கு, அந்த மாதிரி வகை வகையா வச்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுறதுக்கு என்ன பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள், எந்த பாத்திரத்தில் வைத்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்க நம்ப முடியாது. பாத்திரமா, ஏது வீட்டுல பாத்திரம், பாத்திரம் கிடையாது. சுப்ரான்னு சொல்லுவாங்களே, சுப்ராங்கிற தப்லீக்ல போனாலும் சுப்ராம்பாங்களே, அந்த துணி விரிப்பாங்களே சாப்பாட்டுக்காக வேண்டி, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா தோல்ல வந்து அந்த கட்டிச்சோறு எல்லாம் கட்டிட்டு போவாங்க. லெதர் தோலை பாடம் பண்ண தோல்ல ரொட்டியை பார்சல் பண்ணிக்கிட்டு வெளியூருக்குலாம் கொண்டு போவாங்க. அதையே விரிச்சு அதுல இருந்து சாப்பிட்டுக்குருவாங்க. தட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு தோளாலான ஒரு விரிப்பு தான் அவர்கள்ட்ட இருந்தது. அதுலதான் ரொட்டியை கொண்டாந்து வைப்பாங்க. ரொட்டி தான் ஆணை ஊத்தி சால்னா ஊத்தி பிசையறதுக்கு தான் தட்டெல்லாம் வேணும். இல்லன்னா தோளுக்குள்ள துணியில போட்டுக்கிட்டு சால்னா ஊத்தினா துணி வீணா போயிருமே. சும்மா ரொட்டியை வச்சு பிச்சு பிச்சு சாப்பிடுறதுக்கு என்னத்துக்கு, பேப்பர்ல வச்சு கூட சாப்பிடலாம்ல, பேப்பர்ல வச்சு சாப்பிடலாம். பிஸ்கட்டை சாப்பிடுறதுக்கு தட்டா வேணும், பேப்பர்ல வச்சு சாப்பிடலாமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோப்பையில வைத்து அவர்கள் எதையும் சாப்பிட்டது இல்லை, எந்த ஒரு தட்டில போட்டும் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப இப்ப எதுல தான் சாப்பிடுவீங்க, அலாம யாக்குலுன எதுல போட்டு தான் சாப்பிடுவீங்க என்ற உடனே அல சுஃப்ரி, இந்த சுஃப்ராண்டு சாப்பாட்டுக்கு விரிப்பீங்கல நீங்க எல்லாம், அதுல வச்சு தான் சாப்பிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க தட்டு பாத்திரத்துல எங்க போறது, வீட்டுல தட்டு கிடையாதுங்க, சாப்பாட்டுக்கு தட்டு கிடையாது. இப்படி ஒரு ஆள் சொல்லுங்க, சாப்பாடு தட்டு இல்லாத ஆள் பிளாட்பாரத்தில் கிடக்கிறவன சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிட வச்சு சாப்பிட எங்களுக்கு தட்டு இல்லைன்னு ஒரு ஆள் இருக்குமா, கோப்பை இல்லைன்னு ஒரு ஆள் இருக்குமா? அப்ப என்ன வறுமைங்கிறீங்க நீங்க, நாங்கெல்லாம் இருக்கிறது என்ன வறுமை, ஒரு வறுமையும் கிடையாது. நம்ம எல்லாரும் அகனியாக்கள் பணக்காரர்கள் வாழக்கூடிய காலத்துல நம்ம எல்லாரும் பணக்காரன் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்படி இருக்குது. இது வந்து புகாரியில 5386 5415 நம்ம வீட்டுல சாப்பாடு அப்படி சாப்பாடை போட்டு சாப்பிடக்கூடிய தட்டு தளவாடங்களை பார்த்தாலும் அப்படிலாம் ஒண்ணுமே இருக்க கிடையாது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வீட்டுல என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. மஸ்ட் தட்டு தானே. வீட்டுல வந்து வேற வேற பொருள்களை வாங்கி வைக்கிறத விட, அலங்காரத்துக்கு பூக்கள் அப்படி இப்படின்னு வாங்கி வைக்கிறத விட ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா தட்டு தான். சாப்பிடுவதற்குரிய அந்த சாமான் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா வேணும், அது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கின பாய் ஒரு மனிதன் பாய் சொகுசா படுக்கணுமா இல்லையா? படுத்து உறங்கின பாய், இவங்க யார், சக்கரவர்த்தி, ஒரு தலைவர், ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்தினுடைய, ஒரு ஜமாத்துடைய, ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு மார்க்கத்தினுடைய தலைவர், அது ஒரு நாட்டினுடைய கலீஃபா, ஜனாதிபதி. அவங்க பாயில படுத்து கிடக்குறாங்க. அந்த பாயில என்ன பாய், பத்தமடையில அப்படி பக்குவமா நெய்வாங்கல அந்த மாதிரி பாயா, அந்த பாயில எல்லாம் படுத்து, இந்த பாயில எல்லாம் படுத்தா ஒண்ணுமே ஆகாது. இந்த பாயில நம்ம படுத்து எந்திரிச்சோம்னா பெருசாவுல பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தாது. ஆனால் அவங்கள்ட்ட இந்த பாய் என்ன, இந்த பேரிச்ச மரத்தினுடைய ஓலை இருக்குல்ல, நமக்கு புரியுற மாதிரி சொன்னா ஜனாசா பாய் இருக்கு பத்தியில, தான் ஜனாசாவுக்கு ஒரு பாய் போடுவாங்களே அந்த ஓலையில செஞ்ச பாய், அந்த மாதிரியான பாய் தான் பேரிச்ச மர பாய்ங்கிறது. இந்த பண ஓலையில செய்யற பாயிலையாவது கொஞ்சம் வலுவழுப்பு இருக்கும், அதனுடைய அந்த ஈக்கில அதனுடைய ஓலையில என்ன இருக்கு, வலுவழுப்பு இருக்கும். அவ்வளவுக்கு அந்த மடிப்பு இடங்கள்ல தான் அழுத்தம் இருக்கும். ஈச்ச மரத்தினுடைய இதுல அந்த வலுவழுப்பு கூட இருக்காது. அதுல செஞ்ச பாய அதுல படுத்து கிடக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அப்படி கட்டம் கட்டமா இருக்கும். எப்பவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டு வந்து எந்திரிப்பாங்களோ முதுவை பார்த்தா என்ன இருக்கு, அவங்க படுத்திருக்கிற பாயில முதுகுல வந்து பாய் வந்து அச்சு பதித்து விடும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய பாய் விழாப்புறத்துல எல்லாம் அச்சு பதிக்கிற அளவுக்கு அவங்க பயன்படுத்தின பாய் இருந்தது. பெரிய மென்மையான விரிப்புகளோ பட்டுகளோ குஷன்களோ மெத்தைகளோ அதெல்லாம் இருக்கவில்லை. மென்மையான ஒரு துணி கூட இல்லை மேல விரித்துக் கொள்வதற்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் சொல்றமே. இப்படியா நம்ம இருக்கிறோம்? மெத்தை இல்லாத ஒரு வீடு இருக்குமா? பஞ்சு மெத்தை இல்லாத ஒரு வீடு. ஆனா ஒரு பாயே விரிச்சு கொண்டால் கூட அதுக்கு மேல விரிச்சுக்கிறதுக்கு ஒரு போர்வையோ ஒரு ஜமக்காலமோ ஒரு விரிப்போ இல்லாத வீடுகள் நமக்கு இருக்குமா? அப்ப எப்படி இதை அந்த மனிதருக்கு படுக்க முடிஞ்சு இந்த வறுமை ஆள நமக்கு தந்திருக்கிறான் அப்படி நினைத்து பார்க்க வேண்டும். இது திருமதியில 2299வது ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த பாயிலையும் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம்?
இந்த மாதிரி நிறைய பாய் வச்சிருந்தாங்க. இருக்கிறது ஒரு பாய் தான். இந்த பாயிலையும் என்ன விசேஷம் என்று கேட்டால் கதவு கிடையாது. அப்ப பகல் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த பாயத்தான் எடுத்து திரையா வாசலா போட்டுக்குருவாங்க. அதான் வாசல் கதவு. இதுக்குள்ள கதவு எது? கானலஹு ஹசீருன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரே ஒரு பாய் தான் இருந்தது. அது யபசுத்துஹு பின்னஹார், பகலில் அதை விரித்துக் கொள்வார்கள். வயஹ்தஜிருஹு பில்லைலி, இரவுல அதை வாசலாக போட்டுக் கொள்வார்கள். அப்ப இரவுல பெருந்தரையில படுப்பாங்கன்னு அர்த்தம். படுக்கிறதுக்கு இரவுல பாயில படுத்துக்குவாங்க. பகல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வெறுந்தரையெல்லாம் இருப்பாங்க. வீட்டுல பாயெல்லாம் கிடையாது. அப்ப ஒரே ஒரு பாய் இருக்கிறது. வீட்டுக்கு கதவுங்கிற பேர்ல ஒண்ணுமே இருக்கல, ஓபனா இருக்கிறது. பகல்ல என்ன இருப்பாங்க? அதை பகல்ல விரிச்சுக்கிடுவாங்களாம். எபுசுத்துஹு பின்னஹார், பகல்ல என்ன செய்வாங்க? பாயை விரிச்சுக்கிடுவாங்க. ராத்திரி ஆனிச்சுன்னு சொன்னா இரவுல மறைவு வேணும் இல்லையா, அதுக்கு அங்க போட்டுக்குருவாங்க. அப்ப ராத்திரிக்கு பாய் கிடையாது. அப்ப பகல்ல மட்டும்தான் பாயின்னு ஒண்ணு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி ஒரே ஒரு பாயை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கதவு கூட இல்லைங்கிற மாதிரி அந்த காலத்து மன்னன்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த காலத்துல பக்கத்துல எல்லாம் குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. தங்கத்திலே செருப்பு, தங்கத்திலே சிம்மாசனம், அரண்மனை முழுசும் தங்கம், நீச்சல் குளம், அது இதுன்னு சொல்லி அவ்வளவு சொகுசா ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மன்னருடைய அரண்மனை என்னடான்னு கேட்டா ஒரு குடிசை வீடு, அதுக்கு கதவு கூட கிடையாது, விரிச்சுக்கிறது பாய் கூட கிடையாது. இப்படியான ஒரு நிலையில இருந்தாங்களே, என்ன தட்டுமுட்டு சாமான் வச்சிருந்தாங்க யோசிச்சு பாருங்க. இது இது விளங்குதா உங்களுக்கு? நமக்குள்ள கஷ்டமா உங்களுக்கு தெரியுது? இனிமே நம்ம படுற கஷ்டம் எல்லாம் கஷ்டமா தெரியுமா? இதுக்கு பிறகு எவ்வளவு நிலையில ஒரு முஸ்லிமும் கஷ்டமா நினைக்க கூடாது. இந்த உலகத்துல என்ன அல்லாஹ் பெரிய அந்த மனிதருக்கு சோதனையை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய நிம்மதி அல்லாஹ் தந்திருக்கான். என்ன நிம்மதி? அவங்களே அப்படிதான் நம்ம எல்லாம் என்னங்க இது நினைச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நீ உம்மத்து நல்லா இருக்கிறதுக்காக நீ கஷ்டப்படு, உம்மத்துகள் கஷ்டத்தை உணர அதை கஷ்டமா நினைக்க கூடாது என்று சொன்னால் நீ வழிகாட்டக்கூடிய தலைவன் கஷ்டப்பட்டு காட்டு அப்படின்னு அல்லாஹ் செஞ்சானோ என்னமோ தெரியல. இது நம்மளை பொறுத்த நமக்கு பாக்கியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது ஒரு தாங்க முடியாத கஷ்டமா தாங்கி கொண்டார்கள். கஷ்டமா இருந்தாலும் அவங்கள அல்லாஹ்ட்ட செல்வத்தை கேட்கவும் தானே செஞ்சாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னமா இல்லையா? இதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்ட வறுமை இல்ல. அவங்க சில 4 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ஒரு கினான்னு கேட்ட 4 கேட்டாங்களா இல்லையா? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா உன்னிடத்துல நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், மானத்தோடையும் மரியாதை வாழக்கூடிய சுயமரியாதை உணர்வை கேட்கிறேன், செல்வத்தையும் கேட்கிறேன். அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்களா இல்லையா? யாருக்கு அனசுக்கு துஆ செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் ஏத்துக்கல. அனசுக்காக என்ன பண்ணாங்க? அல்லாஹ் இவருக்கு பணத்தை கொடுன்னு கேட்டாங்க, அவர் பணக்காரன் ஆயிட்டாரு. அவரே சொல்லி காட்டினாரு, இன்னைக்கு மதீனாவுல நான் தான் பெரிய பணக்காரன், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத்தினால மதீனாவுல இருக்கிற நான் தான் பணக்காரன், அவரை பெருமை அடிக்கிறார் பிற்காலத்துல. அவருக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு அல்லாஹ் பணத்தை கொடுத்து விட்டான். அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டும் அல்லாஹ் கொடுக்கல. ஏன் வேணும்னு கொடுக்கல? கேட்டும் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? வேணும்னு அல்லாஹ் செய்யறாத. நீ இப்படி இருந்தா தான் உன் உம்மத்துகளுக்கு நல்லது, உன் உம்மத்துகள் உன்னை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிடுவாங்க, உன்னை ஒரு பாடமா எடுத்துக்கிடுவாங்க, நீ கேட்டா தரமாட்டேன்ட்டு அல்லாஹ். அதனால அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு செல்வத்தை கேட்ட அல்லாஹ் கொடுக்கலன்னா அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில இந்த ஒரு பாய் வச்சிருந்தாங்க இல்லையா? இது புகாரியில 730வது ஹதீஸாகவும் 5862வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல வீட்டுக்கு சவர் இருக்கும்ல, வீடுன்னா 4 பக்கம் சவர் இருக்கணுமா இல்லையா? ஒரு சவர் என்பது எப்படி இருக்கு? வீட்டுல சவர்னு சொன்னாலேயே நம்ம 5 அடி நம்ம இருக்கிறோம்னு சொன்னா மேற்கொண்டு ஒரு 5 அடி இருக்கணும், 10 அடியாவது இருக்கணும். இதுக்கு 10 அடி இருக்குமா? அப்பதான் சரியா வரணும். அந்த வெக்க எல்லாம் தடுக்கிறதுக்கு இப்படி கையை தூக்குவோம், இடிச்சிடாம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேன் கூட நம்ம கைக்கு மேல நிக்குது. அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? அப்படி உயரமாக சவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கதவும் கிடையாது, சுத்தி உள்ள சுவர் இருக்குல்ல, அந்த சுவருடைய அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்க என்று சொன்னா அது சொல்றாங்க, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி ஃபீ ஹுஜ்ரத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் வீட்டில் தொழுவார்கள். வீட்டில் தொழும்பொழுது அது எங்களுக்கு தெரியும். வீட்டில் ரசூலுல்லாஹ் தொழுதார்களே ஆனால் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய வீடு பள்ளிவாசல் ஒன்று தானே, இது வீடு இது பள்ளிவாசல். பள்ளிவாசல் பார்த்தா வீட்டில் என்ன செய்ய இருக்கிறது தெரியும். அது எப்படி வீட்டில் உள்ளது தெரியும் என்று கேட்டால் ஜிதாருல் ஹுஜ்ரத்தி கசீருன், அந்த வீட்டினுடைய சுவர் ரொம்ப கட்டையா இருக்கும், தலை மட்டும் தெரியும்.
ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தா தான் அவங்களுக்கு போதுமான சுவரா இருக்குமே தவிர நின்றாங்கன்னு சொன்னா அந்த சுவர் இவ்வளவுதான் மறைக்கும். நின்றுட்டா என்ன செய்யும்? அந்த சுவரு இவ்வளவுதான் மறைக்கும், தலை மட்டும் தெரியுமா. பள்ளிவாசல் நின்று பாக்குறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுல தொழுகிறாங்க, உட்கார்ந்துட்டாங்கன்னா தெரியாது, வந்து எட்டி பார்த்தா தான் உள்ள போனதான் தெரியும். அப்ப உட்கார்ந்தாலோ படுத்தாலோ அவங்கள பார்க்க இயலாது. நின்று இரவுல தொழுவார்களேயானால் பள்ளி வாசல்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது. ஏன் அப்படி தெரிகிறது என்று சொன்னால் சுவர் கட்டங்கிறாங்க. அப்ப நமக்கு நம்ம உயரம் மாதிரி இன்னொரு உயரம் தேவைப்படுது சுவருக்கு. நம்ம எவ்வளவு உயரம் இருக்கிறோமோ அது மாதிரி இன்னொரு மடங்கு தேவைப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை மட்டத்துக்காச்சு குறைஞ்சபட்சம் சுவர் இருக்கணுமா இல்லையா? அதை கட்டுறது காசு கூட வரும்ல. 4 அடிக்கு 6 அடிக்கு கட்டுறதை விட 4 அடிக்கு சுவர் கட்டினா காசு கம்மி தானே. அப்ப அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை செலவழிக்க இயலாம கட்ட சுவரை வைத்துக் கொண்டு அதுக்குள்ளதான் அவங்க இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது புகாரியில 729வது ஹதீஸ்ல நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ரூமுடைய அளவு அப்படி கட்ட சுவர் இருக்கட்டும், உயரம் கம்மியா இருக்கு, விசாலமாச்சு பயங்கரமா இருக்குமா, கட்டையான ஒரு இது அகலமாக இருக்குமா, நீள அகலம்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா, ஒரு கிரவுண்ட் இருக்குமா வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த வீடுடைய அளவு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல தொழுவாங்க. ராத்திரில தொழுகும் போது ஆயிஷா நாயகி அந்த கிப்லாவுக்கு நேரா அப்படி குறுக்க படுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி தொழுகிறாங்க, இப்படின்னா கிப்லா மாத்தி இப்படி வச்சுக்கிறங்க, புரியுறதுக்கா இப்படி சொல்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, அவங்க ஆயிஷா நாயகி குறுக்க படுத்து கிடக்குறாங்க. ஆயிஷா நாயகி இப்படி படுத்து கிடக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி தொழுவாங்க. இரவுல இப்படி படுத்து கிடக்கிறவங்க 2 பேரும் இப்படி படுத்து கிடக்கிறவங்க ரசூலுல்லாஹ் எழுந்து தொழும் பொழுது சஜிதா செய்யும் போது ஆயிஷா நாயகி காலில் தான் செய்யணும். இப்படி குறுக்க நான் இப்படி தொழுதுட்டு இருக்கும் போது இப்படி ஒரு ஆள் குறுக்கப்படுத்தா நான் என்ன செய்வேன், சஜிதா செய்யும் போது காலில் தான் போய் சஜிதா செய்யற மாதிரி வரும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சஜிதா செய்ய போகும் பொழுது விரல்னால குத்துவாங்க. விரல்னால குத்துறோம் ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, டக்குண்டே காலை மடக்கிடுவாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்களா என்ன செய்வாங்க, அப்படி நீட்டி பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை தெரியலன்னா அப்படி நீட்டிக்கிடுவாங்க. மறு சஜிதாவுக்கு பொறுத்து அவ்வளவு நேரம் ஆகும். பெரிய பெரிய சூரா ஓதுவாங்க. நம்ம தொழுகிற மாதிரி தொழுதா பெரிய பிரச்சனை இல்ல. அவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட என்ன செய்வாங்க, பக்ரா ஆல இம்ரான் பெரிய பெரிய சூறாக்கள்லாம் ஓதுவாங்க. சரி இப்ப சஜிதா முடிஞ்சு வச்சு இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மடக்க தேவைப்படாது, இன்னொரு 3/4 மணி நேரத்துக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க கால் நீட்டிக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி செய்வாங்க என்று ஆயிஷா இந்த மாதிரி நான் செய்வேன். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, சரி அது கிடக்கட்டும், சஜிதா செய்ய வர்றாங்கல்ல, அது ஏன் விரல் நாள் குத்தணும், நீங்க கால் நீங்களும் மடக்கிற வேண்டியதானே, அவங்க சஜிதா செய்ய வர்றது நீங்க பாக்குறீங்களா இல்லையா, அதுக்கு எதுங்க அவங்களை விரலால குத்துற அளவுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒல் புயூத்து யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபிஹு, எங்க வீடுகள்ல விளக்குலாம் கிடையாது. எப்படி வீட்டுல என்ன இல்ல, விளக்கு கிடையாது. ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு விளக்கு தானே முக்கியம். விளக்குன்னா என்ன, இந்த மாதிரி விளக்குகளா, 10,000 வாட்ஸ் 20,000 வாட்ஸ் விளக்குகளா, மின் விளக்குகளா, என்ன விளக்கு? ஒரு மண் சிட்டியில கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில ஊத்தி ஜெய்துன் எண்ணெயை ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்துற விளக்கு தான். 4 நாள் வருமா, 50 காசு வருமா, இதுதான். அப்ப இந்த ஒரு ஜெய்தூன் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நாட்டில் ஜெய்தூன் எண்ணெய் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த ஒரு நாட்டில் அதை ஊத்தி விளக்குக்கு எரிச்சு அதை ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டுருவோமே, அந்த ஒரு விளக்கை எரிக்கிறதுக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு பதிலா அந்த எண்ணெய் இருந்தா என்ன செஞ்சிருவோம், நாங்க ரொட்டியை முக்கி சாப்பிட யூஸ் பண்ணிக்கிறோமே, எங்களுக்கு இதுக்கு விளக்கு. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அறிவு உலகத்துக்கெல்லாம் அறிவு சூரியனை ஏற்ற வந்தவர் வீட்டுல விளக்கு இல்ல. ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு? அப்ப என்ன பார்க்கணும், அது விளக்கு இல்லைன்னு மட்டும் தெரியல, அளவை பாருங்க. ஏன் மனைவி படுத்துக்கிட்ட வேற இடத்துல சொல்ல வேண்டியதானே, வேற இடம் எங்க இருக்கு ரூம், வீட்டுடைய அளவை என்ன? 2 பேர் படுத்துக் கொள்ளலாம், ஒரு ஆள் தொழுதால் ஒரு ஆள் படுக்க இயலாது, ஒரு ஆள் படுத்து கிடந்தால் இன்னொரு ஆள் தொழுவ இயலாது. வீட்டுடைய அளவு அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு 10க்கு 10 இருந்தா கூட தனியா போய் தொழுவ முடியுமே. அந்த ரூமுடைய அளவு ஒரு 10க்கு 10 இருந்தா நீ அங்கிட்டு படுத்துக்கணும் அங்கிட்டு தொழுவுறேன்னு தொழுவ முடியுமே. இது எவ்வளவு சைஸா இருந்திருக்குது, ஒரு 5க்கு 2 இருந்திருக்கும், 5க்கு 3 இருந்திருக்கும் அளவு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ரூமா இருந்ததுனாலதான் மனைவி படுத்து இருக்கும் பொழுது எந்திரிச்சு போய் வேற இடத்துல தொழுவுறதுக்கு இடம் இல்லாம அங்கனுக்குள்ளே தொழுவுற அளவுக்கு நிலைமை ஏற்படுது என்று சொன்னால் இது என்ன வறுமை? இதுக்கு நிகரான வறுமை உங்களுக்கு இருக்கா? விளக்கு இல்லாம இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாட்டி செத்து போறோமங்க, 2 மணி நேரம் கரண்ட் கேட்டு பண்ணா இன்னும் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆயிடுறோமே. பகல்ல ராத்திரி பூரா காலம் எல்லாம் 10 வருஷ காலம் விளக்கே எரியாத ஒரு வீடு இருந்திருக்குது. 10 வருட காலம் வீட்டில் விளக்கு எரியாத அந்த வறுமை அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன வறுமை, என்ன காசுன்னு அலைகிறீங்க? பொருளாதாரத்தை இப்படி என்ன செய்யணுமா புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்க இருக்குது? இது புகாரியில 382வது ஹதீஸ்லயும்
513 ஹதீஸிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக இன்னும் சில செய்திகளையும், அதற்கு பிறகு இந்த பொருளாதாரத்தில் நமக்கு மார்க்கம் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்களை போடுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்